இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்துக்கு அப்புறமா புஷ்பா 3 பண்ண போறாரா? இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட் பண்ண போறாரான்ற நெறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனா, இப்ப என்ன அப்டேட்டா கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டா அல்லு அர்ஜுன் அடுத்து திருவிக்ரம் டைரக்ஷன்ல தான் ஒரு படம் நடிக்க போறார்ன்றத சொல்லிட்டாங்க. இந்த படத்த பத்தின கூடுதல் அப்டேட்ஸ் அவங்களே மார்ச் 30ஆம் தேதி பயங்கர கிராண்டா குடுக்க போறோம்ன்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் அவர்கள் அடுத்து சந்தீப் ரெட்டி வாங்காவுடைய டைரக்ஷன்லயும் ஒரு படம் நடிக்க போறான்ற டாக்ஸ் இருக்கு. சந்தீப் ரெட்டி வாங்கா பயங்கர பிஸியா இருக்காரு. அடுத்து பிரபாஸோடைய ஸ்பிரிட் அப்படின்ற படத்த பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம ரன்பீர் கபூருடைய அனிமல் பார்க் அப்படின்ற படம் இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு பார்ட் 3யும் இருக்கு அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்கு. அந்த கதைக்கு டைட்டில் என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் கிங்டம் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காரு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எப்போ வரப்போகுதுன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஷ்ணு விஷால் அவர்களுடைய 21வது திரைப்படம். இந்த படத்துடைய டைரக்டர் ராம்குமார். அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஹீரோயின் மமிதா பைஜு. இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில பயங்கர விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங்க மார்ச்சுக்குள்ள முடிக்கணுன்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பயங்கரமான ரொமான்டிக்கான, ரொம்ப எமோஷனலான, ஒரு நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஃபேண்டசி த்ரில்லரா ரெடி ஆயிட்டு இருக்குன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டான் பிக்சர்ஸ் அவங்களுடைய முதல் திரைப்படம் இட்லி கடை தனுஷோடைய நடிப்புல, டைரக்ஷன்ல ரெடி ஆயிட்டிருக்கு. அவங்களுடைய 2வது படம் பராசக்தி சிவகார்த்திகேயனோட நடிப்புல ரெடி ஆயிட்டிருக்கு. அவங்களுடைய 3வது திரைப்படம் எஸ்டிஆருடைய நடிப்புல ரெடியாக போகுது. அண்ட் 4வது ப்ராஜெக்ட்டும் ஒண்ணு வச்சிருக்காங்களாம். அது பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்கு. யார் அந்த ப்ராஜெக்ட்ல நடிக்க போறான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பராசக்தி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. காலேஜ் சீக்வென்ஸ்ல தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அண்ட் இந்த சீக்வென்ஸ்ல அதர்வா அண்ட் ஸ்ரீலீலா இருக்கிற சீக்வென்ஸ்லாம் இருக்குன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. அண்ட் பயங்கர கிராண்டா இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்கு. இட்லி கடை இந்த படத்துல அசோக் செல்வன் நடிக்கிறார்ன்ற டாக்ஸ் இருந்தது. ஆனா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துல அசோக் செல்வன் இல்ல. கண்டிப்பா அருண் விஜய் இருக்காருன்றத அந்த போஸ்டர்ஸ்லயே பார்த்துட்டோம். ராஜ்கிரண் இருக்காரு, நித்யா மேனன் இருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துல பிரகீடாவும் இருக்காங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவுடைய 45வது திரைப்படம் ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷன்ல பயங்கர விறுவிறுப்பா இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னை பிரசாத் ஸ்டுடியோஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்பேஸ்ல ஆக்ட்ரஸ் ஸ்வாஸ்திகா இந்த திரைப்படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்கள. அதன் காரணமா அவங்களும் சேர்ந்திருக்காங்க. அண்ட் மன்சூர் அலிகானும் இந்த சீக்வென்ஸ்ல இருக்காருன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சீக்வென்ஸ ஆர்ஜே பாலாஜி ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காராம். அடுத்து கேஜிஎஃப் இயக்குனர் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறார்ன்ற ஒரு டாக்ஸ் இருந்தது. அவங்களே அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. ஜூனியர் என்டிஆருடைய நடிப்புல கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாந்த் நீலோடைய டைரக்ஷன்ல தான் அடுத்து படம் பண்ண போறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்க இந்த மாசம் 2வது வாரத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுன்ற மாரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஹீரோயினா ருக்மணி வசந்த லாக் பண்ணியிருக்காங்க. ருக்மணி வசந்த் ரீசென்ட் டைம்ஸ்ல விஜய் சேதுபதியோடைய ஏஸ் அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன், ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல SK23 அந்த படத்துலயும் இவங்க தான் ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஜூனியர் என்டிஆர் அண்ட் பிரசாந்த் நீலோடைய இந்த ப்ராஜெக்டோடைய ரிலீஸ் டேட் எப்போ லாக் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு லாக் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த டேட் மிஸ் ஆச்சுன்னா, இந்த படத்துடைய ரிலீஸை அடுத்த வருஷம் தீபாவளிக்கு லாக் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.